வணக்கம் நண்பர்களே. சென்ற காணொளியில் விடுதலைக்கு முன்னாடி மொழிவாரி மாகாணங்கள் மாநிலங்கள் பற்றிய கோரிக்கைகள் பற்றி பார்த்தோம். இப்போ விடுதலை கிடைத்த பிறகு போடப்பட்ட கமிட்டி என்ன, மொழிவாரி மாநிலங்கள் பற்றி போடப்பட்ட கமிட்டி என்னங்கிற விவரங்களை பார்க்கலாம். நான் உங்களுக்கு முதல்லையே சொன்ன மாதிரி 1947 இந்தியா சுதந்திரம் கிடைத்த பிறகு மொழிவாரி மாநிலங்கள் பற்றிய கோரிக்கை மிகவும் பிரபலமாக எழுப்பப்பட்டது. அதற்கான தீர்வை செயல்படுத்தி ஆகணுங்கிற கட்டாயம் இந்திய அரசுக்கு ஏற்பட்டு விட்டது. சரி, 1947 1950 வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு உருவாகி கொண்டிருந்த காலம். அந்த காலத்திலேயே இதற்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இந்திய அரசாங்கம் செயல்பட்டுச்சு. சரி, அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 1948 ஜூன் மாதம் இந்திய அரசியலமைப்புக்கான சட்டமன்ற தலைவர் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஜூன் 1948 ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாரு. அந்த கமிட்டியோட பேர் தார் குழு. சரிங்களா, தார் கமிட்டி அப்படின்னா கமிஷன். சரிங்களா, அந்த தார் கமிஷன் அப்படிங்கிறது DAR தார். சரிங்களா, அந்த தார் கமிஷன். அந்த தார் கமிஷனுடைய தலைவர் முன்னாள் தலைமை நீதிபதி, அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தவர். அவர் ஓய்வு பெற்றவர். அவர் பேர் SK தார். அவர் தான் அந்த கமிஷனுடைய தலைவராக இருந்திருக்கார். இந்த ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் பின்னாடி இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரானவர். அவர் அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, நிர்வாக வசதிகளாக இந்தியா பிரிக்கப்பட்டிருந்த மாகாணங்களை மொழிவாரி வசதிக்காக பிரிக்கலாமா, இதற்காக நீ தீர்மானம் கொடுங்க, உங்கள் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதற்கான சொல்யூஷனை சொல்லுங்கள், உங்களுடைய ரெக்கமெண்டேஷனை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த கமிட்டியை அவர் ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சரி, இந்த கமிட்டி ஜூன் 1948 உருவாகிருக்கு. இந்த கமிட்டி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒருவேளை மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்பட்டால், மறுசீரமைப்பு செய்தால் ஏற்படக்கூடிய நிர்வாக பிரச்சனை என்ன, நிதி பிரச்சனை என்ன மற்றும் பிற விளைவுகள், வேறு ஏதாவது விளைவுகள் இருக்கா அப்படிங்கிறத பற்றி பரிசீலிக்க உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி. சரிங்களா, இந்த கமிட்டி என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த மொழிவாரி மாகாணங்கள் பற்றிய விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பரிசீலிக்க நாடு முழுவதும் சுற்றுப்பயணங்கள் போயிருக்காங்க. நாடு முழுவதும் இருந்து பலதரப்பட்ட மக்கள் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கணுங்கிறத ஆர்வமாக ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் அவங்க அதுக்கு தான் ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க. சிலர் தான் இல்லை மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. நான் முன்னையே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். அப்போ இந்தியா ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தை எப்போது வேண்டுமானாலும் யார் மூலியமாலும் பிரச்சனையில் மாட்டக்கூடியதாக இருக்கலாம். உள்நாட்டில் கூட பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம். ஒற்றுமை இருக்குமான்னு தெரியாமல் இருக்கலாம். இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ தூரம் வந்துட்டோம். இந்தியாங்கிற ஒரு அமைப்பு எப்போவுமே உடையாதுங்கிறது தான் என்னோட கருத்தும் கூட. சரிங்களா, ஆனால் அப்போ இருந்த தலைவர்களுக்கு அந்த பயம் இருந்திருக்கு. இப்போ நம்ம அது பார்க்கும்போது இது நமக்கு புரியுமான்னு தெரில. நம்ம உணர்வு ரீதியாகவே நம்ம இந்தியா நீலாம் உடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எப்பவும் போல் இன்னும் எத்தனையோ வருடங்கள் அது நினச்சி தான் இருக்க போகுது. ஆனால் அப்போ இருந்தவங்களுக்கு அந்த பயம் இருந்திருக்கு. மொழிவாரி ஒரு பகுதிகளை பிரித்தா அந்த பகுதி ஒரு தனிநாடு கோரிக்கை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்கிற பயம் எப்போவுமே அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால் சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் பலர் அந்த மாகாணங்கள் மொழிவாரியாக பிரிக்கணுங்கிறதுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சரி, இந்த கமிட்டி 1948 டிசம்பரில் அறிக்கையை சப்மிட் பண்ணிடுச்சு. சரிங்களா, ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுச்சு. ஜூனில் ஆரம்பித்த கமிட்டி டிசம்பரில் சப்மிட் பண்ணிடுச்சு. என்ன சப்மிட் பண்ணியிருக்கு அப்படின்னா, மொழிவாரி மாகாணங்கள் மறுசீரமைக்கப்படுவதை வேண்டான்னு சொல்லியிருக்கு. சரிங்களா, மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. அதற்கு அவங்க சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி மாகாணங்கள்லாம் பிரித்தோம்னா பொருளாதார நெருக்கடி ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா, அப்படி பிரிக்கிறது மூலிமா பொருளாதார நெருக்கடி அதிகமாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா, அப்போ தான் இந்தியாங்கிறது உருவாகிட்டுருக்கு. இந்த அளவுக்கு பொருளாதார நிர்வாக செலவுகளை தாங்கக்கூடிய நிலையில் இந்தியா இல்லை, மிகப்பெரிய ஆபத்தை சந்திச்சிரும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கு. ரெண்டாவது, மொழிவாரி மாகாணங்கள் பிரித்தா அந்நிய ஆக்கிரமிப்பு அதிகமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு.
அவர்களோட பயங்கள் கூட இப்படி இருக்கலாம். ஒருவேளை பெங்கால பிரித்து குடுத்தாங்க அப்படின்னா, பக்கத்தில இருக்க வங்காளதேச மக்களோட அவைங்க சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற இது ஒரு அசம்ப்ஷன்ல நான் சொல்றேன். அந்த மாரி அப்படி கூட இருக்கலாம்ல்ல. இப்ப நம்ம பக்கத்து நாட்ல ஒரு மொழி இருக்கு. அந்த மொழி நம்ம நாட்ல பேசக்கூடிய ஒரு மாநிலம் ஒண்ணு அப்படிங்கிற மாரி யாராவது ஒருத்தர் பிரச்சனைய உருவாக்கிருவாங்கல்ல, அப்படிங்கிற மாரி கூட அவைங்க பயந்துருக்கலாம். அதுதான் அதோடைய அர்த்தம். சரிங்களா? அந்நிய ஆக்கிரமிப்புக்கும் வழி இருக்கு. அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனக்கலவரங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். ஒரு ஒரு மொழிவாரி மாகாணம் நீங்கள் அமைக்கிறீங்க. அங்கே வந்து சிறுபான்மையருக்கு பேசக்கூடிய ஒரு மொழி இருக்குது. அந்த மொழி பேசுகிறவங்களுக்கும் இந்த பெரும்பான்மையர் பேசுகிறவங்களுக்கும் பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரியும் கருத்துக்கள் இருக்குல்ல. அதையும் அந்த கமிட்டி வந்து சொல்லியிருக்கு. இன்னொன்று, மன்னர் மானியங்களை அப்போ இணைக்கவே படல. அவன் இணைச்சிட்டா உறுதியாக இணைந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம அடுத்ததாக பேசவே முடியுங்கிற மாதிரியும் அந்த கமிட்டி வந்து சொல்லியிருக்கு. சரிங்களா? இருந்தாலும் சில மாகாணங்கள் நிர்வாக காரணங்களாக மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற கருத்தை அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒன்றுபட்ட உறுதியான இந்தியாவை காண விரும்பிய நேரு மொழிவாரி மாகாணங்களை உருவாக்க விரும்பவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அது பொருள் புரிஞ்சுக்கணும். நேருக்கு இது வந்து சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவர் வந்து இதெல்லாம் வந்து இந்தியாவுடைய பிரிவினையை உருவாக்கிருங்கிற பயத்தில் அவர் இருந்திருக்காரு. அதனால் இதை பற்றி அவர் பெருசாக ஆர்வம் காட்டவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் புரிஞ்சிருக்கு. சரி, இதை புரிஞ்சுங்க. எஸ்ஏ தார் கமிட்டிங்கிறது 1948 உருவாக்கப்பட்ட ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி டிசம்பரில் வந்து தன்னோட அறிக்கை கொடுத்துட்டாங்க. அதில் கொடுத்தது வந்து விருப்பம் இல்லை, மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒப்பீனியன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கான காரணங்கள் வந்து அந்நிய ஆக்கிரமிப்பு, இனக்கலவரங்கள், பொருளாதார நெருக்கடிகள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கமிட்டிக்கு அப்புறம் இந்திய அரசு என்ன செயல்பாடு செய்யுது மொழிவாரி மாநிலங்கள் அமைக்க அப்படிங்கிறத அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.